ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2022 வெளிவந்திருந்த பாஸ் ஆஃப் ஃபியூரி த லெஜெண்ட் ஆஃப் ஹேங்க்னு ஒரு அற்புதமான படத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முழுசா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வேற எதுவும் சொல்ல விரும்பல, வாங்க கதை கேட்க போலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு அழகான பூனைகளோட அரண்மனையை காட்டுறாங்க. அங்கே சில வேலைக்கார பூனைங்க அரண்மனையை அலங்காரம் பண்ணிட்டு இருக்குங்க. அப்போ அங்கே வந்த ராஜா பூனை அங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு பூனையோட வேலையையும் குறை கண்டுபிடிச்சி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்கு. ஆக்சுவலாக எதனால் அப்படி சொல்லிட்டு இருக்குன்னா, ஏன்னா அடுத்த வாரம் ஷோகன்ன்ற ஒருத்தர் அரண்மனைக்கு விசிட்டிங் வராரு. அவரை பற்றி சொல்லணும்னா அவர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு. இந்த ராஜா பூனையை விட பல மடங்கு பேரு புகழ் கொண்டவர். ஸோ அவரோட வரவேற்பு மெச்ச தகுந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ராஜா பூனை அவருக்கு பிடிச்சி போய் மேலும் சில பதவிகளும் கூடுதலான ராஜ்யங்களும் கிடைக்கும்ன்றது இதோட ஆசை. அப்படி ஒரு பக்கம் இதோட மனசுக்குள்ள பெரிய கோட்டை கட்டி வச்சிருக்க அதோட ஆசைக்கு தடையா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதோட அரண்மனை எதிர்த்தாப்புல இருக்கிற அதே ராஜ்யத்தை சேர்ந்த காக்கா மோசன்ற ஒரு கிராமம் தான். ஆக்சுவலாக அது தினமும் காலையில் எழுந்திரிச்சு அரண்மனையிலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறப்போ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இடையூறே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பூனை. அப்படி இருக்க அந்த கிராமம் எதிர்த்தாப்புல இருக்க இதுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் ஷோகனை வரவேற்கும் போது இடையில அந்த ஒரு கிராமம் தான் இடையூறா இருக்குன்னு இதுக்கு மட்டும்தான் சுயநலமான கெட்ட எண்ணம். அதனால அந்த ராஜா பூனை என்ன பண்ணுது, அதோட ஆலோசகரை கூப்பிட்டு நம்ம படைகளை மொத்தமும் திரட்டி கொண்டு போய் அந்த கிராமத்தை மொத்தமாக அழிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுது. பதிலுக்கு அந்த ஆலோசகர் பூனை சொல்லுது, அந்த கிராமத்தில் நிறைய வித்த தெரிஞ்ச சாமுராய்கள் பூனைங்க இருக்கு. அதுதான் ராஜா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு, என்ன பண்ணலான்னு போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்றதை மட்டும் செய், பத்தலைனா இன்னும் நிறைய ஆட்களை கூட சேர்த்திக்கோ, ஆனால் அந்த கிராமத்தை முடிச்சு கட்டாம வந்தனா அப்புறம் உன்னை முடிச்சு கட்டிடுவேன்னு உத்தரவு போட்டு அனுப்பிச்சு விட்டுருது. கட் பண்ணா அந்த அழகான காக்கமூச்ச கிராமத்தை காட்டுறாங்க. ராஜாவோட படைங்க இவங்களை தாக்க வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் அதுங்களோட பாதுகாவலரான சாமுராய் பூனையை எதிர்த்து சண்டை போட தயாராருங்கன்னு கூட இருந்து ஊக்கப்படுத்துதுங்க. இப்படி ஒரு வீரர் எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்க கிராமத்தை யாராலும் அசைக்க கூட முடியாதுன்னு. ஆனா ராஜா படையோட எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட அதிகமா இருந்ததும் கிராமத்துக்கிட்ட நெருங்க நெருங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சாமுராய் பூனைக்கு பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. சடனா என்ன நினைச்சதோ, ராஜாவோட படைங்க தாக்க வர நேரத்துல சமயம் பார்த்துட்டு இருந்த அந்த சாமுராய் பூனை உயிரை விடுறதுக்கு மனசு இல்லாம ஊரை விட்டே தலைதெறிக்க ஓடி போயிடுச்சு. இதை கண்ட அந்த கிராமத்தை சேர்ந்த மொத்த பூனை கூட்டமும் நம்பிக்கை இழந்து உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடி ஓடி ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்ப அங்க வந்த ராஜாவோட படைங்க எதிர்பார்த்த மாதிரியே வேலை ரொம்பவே ஈஸியா முடிஞ்ச கணக்கா அந்த கிராமத்தில் உள்ள எல்லா பூனையும் தாக்கி காயப்படுத்திட்டு வெற்றியோட அங்கிருந்து அந்த படம் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பிடுச்சு. ஆனா அப்படி இருந்துமே அந்த கிராமத்தில் உள்ள பூனைங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த நிலம் நம்மளோட அடையாளம், அவங்க நம்மளை தாக்குனதுக்காக அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாதுன்னு வேற ஒரு வழியை தேடி நேரடியா ஷோகன் இருக்காரு இல்லையா, அவர்கிட்டயே ஆலோசனை கேட்கறாங்க. ஆக்சுவலா அவருக்கு அந்த ராஜாவோட படைங்க தான் அந்த கிராமத்தை அட்டாக் பண்ணுச்சுன்னு இன்னும் தெரியாது. ஸோ இந்த கிராமத்து பூனைங்களுக்கு ஓடி போன சாமுராய் பூனைக்கு மாற்றா நல்ல வித்து தெரிஞ்ச ஒரு சாமுராய் பூனையா வேணும்னு அதுங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒருத்தர் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குதுங்க. இந்த நேரத்தை கேட்ட ஷோகனும் சரி அப்படிதான் ஆகட்டும், உங்களோட கிராமத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சிறந்த வீரனை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ கட் பண்ணா இங்க தான் நம்ம கதையோட ஹீரோ ஹேங்கை காட்டுறாங்க. அவன் ஒரு நாய். கடந்த சில வருஷங்களா ராஜாவோட கோட்டையில உள்ள சிறையில தான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். காரணம், அவன் ஒரு டாகா இருந்துட்டு பூனைகளோட எல்லை பகுதியை கிராஸ் பண்ணதுனால அவனுக்கு சாதாரணமான தண்டனை மட்டும் பார்த்தாது, சாவை தான் கொடுத்தாகணும்னு மரண தண்டனை கொடுக்க போறதா முடிவு பண்ணி கூட்டிட்டு வராங்க. அப்ப அவனை கொல்ல போற அந்த கடைசி நேரத்துல ஹீரோ கெஞ்சறான், அடே என்ன கொன்னுராதீங்கடா, நான் ஒரு மிகப்பெரிய வீரனா சாமுராய் ஆக போறேன், நிறைவேறாத ஆசையோட அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நரகத்துக்கு தாண்டா போவேன்னு இவன் பேசுற அந்த வார்த்தை அப்ப அந்த பக்கமா போன ராஜா பூனையோட காதுக்கு எட்டினதும் சடனா அதோட மூளைக்குள்ள ஒரு யோசனை. ஆக்சுவலா இந்த பூனையோட கண்ட்ரோல்ல தான் அந்த காக்கமூச்ச கிராமம் இருக்கு. விஷயம் தெரிஞ்சு ஷோகன் என்ன பண்ணிருக்காரு, நீயே ஒரு நல்ல வீரனா பார்த்து அந்த கிராமத்தை பாதுகாக்க அனுப்பிச்சு வச்சிருன்னு திருடன் கையிலேயே சாவியை கொடுத்த கணக்கா சொல்லி இருந்திருக்காரு. இப்ப ஹீரோ அந்த மாதிரி பேசுனதுனால அந்த ராஜா பூனைக்கு என்ன பெனிஃபிட்னா, சாக போறவன் எங்க செத்தா என்ன, பேசாம இந்த ஒரு நாயை அந்த காக்கமூச்ச கிராமத்துக்கு அனுப்பி வச்சுட்டா பூனைகளோட எல்லை பகுதிக்குள்ள நாய்கள் பூந்துச்சுன்னா மரண தண்டனை தானே அதுங்களே இதை கொன்னுடும். இதனால இதோட பிளானும் நிறைவேறின மாதிரி இருக்கும். ஷோகனோட நம்பிக்கை பெற ஒரு நல்ல ராஜா பூனையா இருக்கும்னு பக்காவா திட்டம் தீட்டிருச்சு. ஸோ காலத்தை தாழ்த்தாம மறுபடியும் ஆலோசகரை கூப்பிட்டு நான் சொல்றபடி அப்படியே செய்யின்னு மரண தண்டனையிலேருந்து ஹீரோவை நிரபராதின்னு மாத்தி, இனி நீ ஒரு மிகப்பெரிய வீரன் சாமுராய், பக்கத்துல உள்ள காக்கமூச்ச கிராமத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒன்னு அனுப்பி வைக்கிறோம், சிறப்பா போயிட்டு வான்னு கையில ஷோகன் கொடுத்து விட சொன்ன ஒரு லெட்டரோட அரண்மனையிலிருந்து ஹீரோவை கிராமத்துக்கு பொட்டி கட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஈவன் இடையில ஹீரோ, ராஜா நான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தான் போய் சொன்னேன், நான் ஒரு சிறந்த சாமுராயும் இல்ல சாதாரண நாய் தான் சொல்லியுமே. கட் பண்ணா அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பூனைகளும் புதுசா சாமுராய் வராருன்னு சந்தோஷமா காத்துட்டு இருக்குங்க. ஆனா ஒன்ஸ் வந்திருக்கிறது டாக்னு தெரிஞ்சதும் அதை கண்டு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன எங்களை வம்புழுத்து கிண்டல் பண்றதுக்குனே வந்திருக்கியான்னு கோவம் அடைஞ்சு ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் நம்மளால அவன் கொண்டு வந்த லெட்டரை காட்டுறான். அடே நான் உண்மையிலேயே சாமுராய் தான்டா, இங்க பாருங்கடா ஷோகன் கொடுத்த அதிகாரப்பூர்வமான லெட்டர்னு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனை தாக்குறதை விட்டுட்டு எதுக்காக ஷோகன் ஒரு பூனையை அனுப்பாம ஒரு நாயை அனுப்பி வச்சிருக்காரு, இது நம்ம பூனைகளோட சட்டத்துல புறமான ஒன்னாச்சேன்னு
குழப்பத்துல வேற வழி இல்லாம ஹீரோவை அதுங்களை பாதுகாக்க போற சாமுராயாவும் ஏத்துக்க விருப்பம் இல்லாம அப்படியே அங்கிருந்து கலைஞ்சு போயிடுறாங்க. அப்ப அங்க வந்த ஒரு குட்டி பொண்ணு சொல்லுது, நீங்க ஒரு சாமுராய் இல்லைன்னு அத்தனை பேருக்கு முன்னாடி அதை வெளிப்படையா சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. எனக்கு சாமுராய்கள்னா எப்படி இருப்பாங்கன்றத பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். வேணும்னா நான் உங்களுக்கு அதை சொல்லி தரட்டுமான்னதும், சரி அப்படிதான் ஆகட்டும் குட்டி போனீங்கன்னு, நீ இனிமே எனக்கு அசிஸ்டண்டா இருன்னு சொல்ல சடனா அதோட பேரண்ட்ஸ் இடையில பூந்து அது கூட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்குன்னு இழுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கிராமத்தில் உள்ள பூனைகளெல்லாம் ஹீரோவை கண்டு வெறுக்கிறத பார்த்து லைட்டா மன உளைச்சல் இருந்தாலும் அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற வேலையை சிறப்பாக செய்யணும்னு அங்க ஜிம்போன்னு அழைக்கப்படுற வித்து தெரிஞ்ச ஒரு பழைய சாமுராய் பூனை கிட்ட, இதோ பாருங்க ஓப்பனா சொல்றேன், எனக்கு பெருசா சண்டை போடலாம் வராது, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க, அந்த நம்பிக்கை வீணடிக்க கூடாதுன்னு உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி சண்டை போடணும்னு கற்றுக் கொடுங்க, அப்புறம் கொஞ்ச நாள நான் எப்படியே சாமுராய் ஆயிடுறேன் அப்படின்றான். சரி, அவன் சொன்னதை கேட்ட ஜிம்போக்கு, அட முட்டாப்பாயிலே, இது என்ன புஸ்தகமா புரட்டி பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு, நீ காலம் பூரா கற்றுக்கிட்டா கூட ஒரு சிறந்த சாமுராய் ஆக முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் கற்றுக் கொடுக்கவும் முடியாது. எந்த ஒரு காரணமோ லட்சியமோ இலக்கோ இல்லாத ஒருத்தனுக்கு என்னோட வித்தைகளை நான் கற்றுக் கொடுக்க விரும்பலன்னுறாரு. பதிலுக்கு அப்பதான் ஹீரோ அவனுக்கு நடந்த ஒரு கதையை காரணத்துக்காக சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நிறைய நாய்ங்க கூட்டமாக சேர்ந்து ஹீரோவை அட்டாக் பண்ணியிருக்குங்க. அந்த சமயத்துல தான் திடீர்னு யாரோ வந்து பயங்கரமா சண்டை போட்டு இவனோட உயிரை காப்பாத்திட்டு போயிருக்காங்க. அப்ப நடந்து முடிஞ்ச அந்த சண்டையில தவறுதலா அவரோட வாளை விட்டுட்டு போயிருந்திருக்காரு. அந்த ஒரு வாளை இப்ப இவர்கிட்ட காட்டி, என்னை காப்பாத்தன ஒரு மாதிரியே நான் ஒரு சிறந்த வீரன் ஆகணுன்றதுக்காக தான் ஒரு முடிவோட இந்த கிராமத்துக்கு வந்திருக்குன்னு சொல்றான். அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா அந்த அன்னைக்கு ஹீரோவை காப்பாத்தினது வேற யாரும் இல்ல, யாருக்கிட்ட இப்ப அவன் வித்தியை கத்துக் கொடுக்க சொல்லி கேட்டு வந்திருக்கானோ அந்த ஜிம்போ பூனை தான் இவனை அன்னைக்கு காப்பாத்துனதுன்னு. ஒன்ஸ் இவன் அந்த வாளை காமிச்சதும் அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு, இது என்னோட வாள் தானு. இப்படி காரணமும் கரெக்டா இருந்துமே ஹீரோக்கு பயிற்சி கொடுக்க அது ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அதை கேட்டு ஹீரோக்கு செம காண்டாயிடுது. யோ, உனக்கு என்னதான் என் பிரச்சனை? காரணத்தை கரெக்டா சொன்னாலும் எதையா ஒன்று பேசி கட் பண்ணி விட்டுற. ஒழுங்கா இப்ப நீ ஏன் எனக்கு சொல்லி கொடுக்க மறுக்கிற அப்படின்றதுக்கான காரணத்தை நீ சொல்லியே ஆகணும்னு சொன்னதை கேட்டதும் அப்பதான் அந்த சாமுராய் ஜிம்போவோட பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. பல வருஷத்துக்கு முன்னாடி சிறந்த ஒரு சாமுராய் வீரனா இருந்த அந்த ஜிம்போ ஒரு நாள் அவரோட நெருங்கின நண்பன் அவரோட வீட்டு விசேஷத்துக்கு இவரை இன்வைட் பண்ணப்போ அவரை பார்க்கறதுக்காக போயிருந்திருக்காரு. அப்ப அந்த வீடு முழுக்க ஒரே இருட்டா, திருடுங்க உள்ள போந்த மாதிரி இவருக்கு தெரிய வந்ததும் தன்னோட வாள் எடுத்துட்டு உள்ள போந்தவர் இருட்டுல எதுக்கு யார் இருக்கிறாங்கன்னு கவனிக்காம சரா மாதிரியா சண்டை போட்டிருந்திருக்காரு. கடைசியில வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது. ஆக்சுவலா தன்னோட மகனோட பர்த்டேவை தன்னோட நண்பனுக்கு சர்ப்ரைஸா காட்டணுன்றதுக்காக தான் விளக்க அணைச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரியாம போச்சு. ஸோ அன்னைக்கு ஏற்பட்ட அந்த பெரிய அசம்பாவிதத்துல பெருசா உயிர் சேதாரம் இல்லைனாலும் அது அவரோட வாழ்க்கையில ஒரு மோசமான நாளா இருந்ததுனால அன்னைக்கே ஒரு முடிவு பண்ணியிருந்திருக்காரு, இனி நாம ஒரு சாமுராயா இருக்க தகுதியே இல்லை, யாருக்கும் இந்த வித்தையும் கத்துக் கொடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட பிளாஷ்பேக்கை கிட்ட அங்கிருந்து போயிடுறான். சரியா, அப்ப அங்க வந்த குட்டி பூனை ஜிம்போவை பார்த்து சொல்லுது, இதுவரையில வந்தவங்களாம் நம்மளை காப்பாத்துன்ற பேர்ல ஏமாத்திட்டு ஓடிதான் போயிருக்கானுங்க. ஆனா இவரை பாத்தீங்களா, வித்தையை மட்டும் கத்துக் கொடுங்க போதும், உங்க கூடவே சேர்ந்து எதிர்த்து சண்டை போடுறேன்னு நமக்கு நம்பிக்கை பேசுற ஒரு வாழ்க்கை கத்துக் கொடுக்காம வேற யாருக்கு நீங்க இந்த வித்தையை கத்துக் கொடுக்க போறீங்கன்னு சொன்னதை கேட்டதும் ஜிம்போ மனசு மாதிரி விருப்பம் இல்லைனாலும் ஹீரோக்கு நாளையில இருந்து ட்ரைனிங் கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா அதை தொடர்ந்து ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல தான் அரண்மனையில் உள்ள ராஜாக்கு ஹீரோ இன்னும் சாகல, பயபோல இன்னும் உயிரோட தான் இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு அவனை கொல்றதுக்காகவே சுமோன்னு ஒரு பெரிய பூனை ஒண்ணு கிராமத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறான். அதோட சைஸையும் விடுற சவுண்டையும் பார்த்துட்டு ஊருக்குள்ள இருந்த பூனைகள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்குதுங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துமே அதை கண்டு அந்த குட்டி பூனை கொஞ்சம் கூட பயப்படல. இது நம்மளோட கிராமம், என்னாலலாம் அது பண்ற அட்டுவலத்தை கண்டு சும்மா இருக்க முடியாதுன்னு தனியாளா இதோட உருவத்துக்கும் பலத்துக்கும் மீறி அந்த சுமோ பூனையை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்குது. அது உள்ள சைஸுக்கு கைப்பட்டாலே தரைய அதிருது. அப்படி இருந்துமே அந்த குட்டி பூனையும் அதால முடிஞ்சளவுக்கு சமாளிச்சு பார்த்தது. ஒரு கட்டத்துல அந்த சும்மா கிட்ட மாட்டி வசமா நசுங்கிற நேரம், அந்த நேரத்துல தான் ஹீரோ சடனா என்ட்ரி கொடுத்து அந்த குட்டி பூனையை அந்த சும்மா கிட்ட இருந்து காப்பாத்துறான். அடே தடிமாட்டு பயலே, நான் தானடா உன் எதிரி, அப்புறம் எதுக்கடா கிராமத்தில் உள்ள மற்ற பூனைகள் எல்லாம் ஹர்ட் பண்றேன்னு கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா ஃபைட் நடக்குது. இப்ப ஹீரோவாலையுமே அந்த சுமோவோட சண்டைக்கு ஈடு கொடுக்க முடியல. சரியா, அதிர்ஷ்டவசமா அந்த நேரத்துல தான் தவறுதலா அந்த பெரிய பூனையான சுமோவோட மூஞ்சில ஒரு பீன்ஸ் வந்து விழுது. அந்த பூனைக்கு இருக்கிற ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னா, பீன்ஸ்னா அதுக்கு ரொம்ப அலர்ஜி. ஸோ அது மூஞ்சி மேல பட்டதும் மூக்கு சேவந்து கண்ணெல்லாம் ஊதிக்குச்சு. ஐயோ பீன்ஸா அப்படின்னு சண்டை போட முடியாம கத்திட்டு திணற ஆரம்பிச்சிருது. கரெக்டா அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் இதை கண்ட ஜிம்போ ஹீரோவோட சேர்ந்து அந்த சுமோ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அது வாய்க்குள்ள விழுகிற மாதிரி ஒரு பெரிய பீன்ஸா எடுத்து போட்டு கதையை முடிச்சு காப்பாத்திருச்சு. ஆனா அங்க கடைசியில ஆட்ட நாயகனா பேர் கிடைச்சது என்னமோ ஹீரோக்கு தான்.
அது வரைக்கும் அவனை பிடிக்காம இருந்த அந்த கிராமத்து பூனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. இனி நம்ம பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லை, நம்மளை காப்பாற்ற ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு. பயபோல நம்ம ஹீரோவுக்குமே முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். ரைட்டு, நம்பிட்டாங்க, இதை வச்சு இனி மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதானே. அப்புறம் அந்த பெரிய சுமோ பூனை என்னதான் இவங்க ஊரை அட்டாக் பண்ண வந்திருந்தாலும் அது அந்த ராஜா பூனையோட சொல் பேச்சால தான் வந்ததுன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அலர்ஜி அந்த பீன்ஸ் அதோட வாய்க்குள்ள இருந்து எடுத்து அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அரவணைப்பா உதவி பண்ணதை நினைச்சு பார்த்து, இப்படிப்பட்ட அழகான உங்க கிராமத்தை அழிக்க நினைச்ச என்ன மன்னிச்சிருங்கன்னு சாரி கேட்டு இனி ஒரு நாட்கள்ல அவங்க கூடவே இருக்க போறதா சொல்லுது. ஸோ அந்த அணிலிருந்து சண்டை போடுற சாமுராயா தனியா இருந்த ஹீரோக்கு கூட குருவா ஜிம்போவும் உதவிக்காக சுமோவும் ஊக்கப்படுத்துறதுக்காக அந்த குட்டி பூனையோட சேர்த்து ஒரு டீமா செட் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ எந்த நிலைமையில இருக்கான்னு அவனோட ஒவ்வொரு அசைவையும் நோட் பண்ணிட்டு இருந்த அந்த ராஜா ஒரு நாள் ஹீரோவை சந்திச்சு, நீ ஃப்ரீயா இருந்தனா என்னோட அழைப்பு மதிச்சு உன்னால வர முடியுமான்னு சொல்லிட்டு போகுது. அங்கதான் ஹீரோவுக்கும் அவனுக்கு பயிற்சி கொடுக்குற ஜிம்போன்ற பூனையோட உறவும் முறியடிக்கப்படுது. ஏன்னா ஜிம்போ ஹீரோவை போக வேணான்னு அத்தனை முறை சொல்லியுமே கத்து கொடுத்த குருவோட வார்த்தைக்கே மதிப்பு கொடுக்காம கோவத்துல கோச்சிட்டு போக அந்த மன உளைச்சல்ல இவரு தாங்க முடியாம ஃபுல்லா சரக்கு போட்டுறாரு. கரெக்டா அந்த நேரத்துல தான் அந்த ராஜா பூனை பிளான் பண்ண மாதிரியே ஊருக்குள்ள ரகசியமா நெஞ்சா தெரிஞ்ச பூனைகளை கூட்டமா அனுப்பி தாக்குதல் ஆரம்பிக்குது. அதுங்களோட தாக்குதல் எதிர்கொள்ள முடியாம கிராமத்துல இருந்த மொத்த பூனைகளும் கத்திட்டு அங்கேயும் ஓட ஆரம்பிக்குதுங்க. ஆல்ரெடி மன உளைச்சல நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்த ஜிம்போவாலையும் சுயநனமா எதிர்த்து சண்டை போட முடியல. அந்த ஒரு இக்கட்டான சமயத்திலையும் மொத்த கிராமமும் நம்பிட்டு இருந்தது சுமோவா தான். அவன் உள்ள சைஸுக்கு ஒத்தாளா நின்று முடிஞ்சவளுக்கு சண்டை போட்டான். ஆனா சண்டை போட வந்திருக்கிறதெல்லாம் வெல் ட்ரெண்ட் நிஞ்சா வாரியர்ன்றதுனால அசால்ட்டா சும்மாவை அடிச்சு தாக்கி கொண்டு போயிடுச்சுங்க. குரல் ஒலிக்குது, ஆனா கடைசியில எந்த பயனும் இல்லாம போயிடுச்சு. தெரியும், எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் ஹீரோ கிராமத்துக்குள்ள வந்தப்போ அங்குள்ள இடமெல்லாம் கருகி போய் சுடுகாடா காட்சி அளிக்குது. எல்லாருமே ஹீரோவை வெறுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ பண்ண தப்புக்காக ஜிம்போ கூட ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்குது. நீ நேத்து பண்ணிட்டு போன ஒரு சின்ன தப்புனால இன்னைக்கு மொத்த கிராமமும் அழிஞ்சு போச்சு, கூடவே உன்னோட நண்பனான சுமோவையும் கடத்தி கொண்டு போயிட்டானுங்க, அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுட்டு மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்தான்னு போது பதில் பேசுறதுக்கு ஹீரோக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்பி ஊருக்கு ஒதுக்குறமா ஒரு இடத்துல வந்துடுறான். நான் உண்மையிலே ஹீரோ தானா இல்ல ஜிம்போ சொன்ன மாதிரி அகம்பாவத்துல எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு குழப்பத்துல தன்னைத்தானே கேள்வி கேட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் ஜிம்போ கிராமத்தை திரட்டி சொல்றாரு, நம்ம சும்மாவை மீட் ஆகணும், ஹீரோ வரட்டும் வராதுட்டும் அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே ஜிம்போ அவரோட ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு சும்மாவை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வரதுக்காக கோட்டையை நோக்கி பயணிக்கிறாரு. மறுபக்கம் ஹீரோவும் என்னதான் அவன் ஃபீல் பண்ணாலும் அவன் நண்பன் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவனை காப்பாத்துற கடமை இவனுக்கும் இருக்குன்றதுனால ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாம அரண்மனைக்குள்ள வராங்க. ஈவன் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்கன்னு. ஜிம்போ கோட்டைக்குள்ள வந்திருக்கிற விஷயம் நெஞ்சா பூனைகளுக்கு தெரிஞ்சு அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அதை தொடர்ந்து அவருமே முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து சண்டை போடுறாரு. கரெக்டா அந்த சமயத்துல தான் ஆக்ஷன் காட்டி ஹீரோ ஸ்பாட்டுக்கு வரான். முகத்துல நடுவே ஜிம்போவும் ஹீரோவும் எதிரெதிர சந்திக்கிறாங்க. இனிஷியலா அமைதியா இருந்துட்டு அப்புறம் ஜிம்போ சொல்றாரு, அடடா என்னப்பா வந்துட்டியா, நல்லா இருக்கே, சரி ஓகே நமக்கு நேரம் இல்லை, நம்ம சும்மாவை காப்பாத்தியாகணும் அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருந்ததை தூரத்துல இருந்து அந்த ராஜா பூனை கண்டுபிடிச்சிருச்சு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, அடடா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வந்துட்டாங்களா, அப்படின்னா நமக்கு இன்னைக்கு ஆடி ஆஃபரா, ஒண்ணு மாட்டினா ஒண்ணு இலவசமா, சரிதான் இருக்கட்டும்னு ஹீரோவும் ஜிம்போவும் சும்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கிட்ட நெருங்க ஆரம்பிச்சதும் திடீர்னு தடுக்க பாக்குறப்போ நீ போய் சுமோவை காப்பாத்துற வேலையை பாருன்னு ஹீரோ கிட்ட சொன்னதை கேட்டு அப்படி போன தருணத்துலதான் அந்த ராஜா போன ஹீரோவை நோக்கி வாழை வீசுது. கரெக்டா அந்த ஒரு சமயத்துல ஹீரோவை காப்பாத்துறதுக்காக ஜிம்போ தான் முன்னாடி வந்து அந்த அடி இவரு வாங்கிக்கிறாரு. இதனால ரத்தம் சிந்தனாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்ற விஷயம் என்னன்னா, என்னால முடிஞ்ச உதவி பண்ணிட்டேன், இனிமே நீ தான் சும்மாவை காப்பாத்தணுன்றாரு. இதனால ஜிம்போவோட தியாகம் ஹீரோவோட மனசை ரொம்ப உலிக்கிருச்சு. அப்ப அந்த ராஜா பூனையை பார்த்து ஹீரோ சொல்றான், உன்னோட ஆட்டமும் கொடுமையும் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க போறதுல இப்பவே முடிவுக்கு கொண்டு வரேன் பாரு. அந்த ராஜா பூனையை எதிர்த்து தொடர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இவனோட ஒவ்வொரு தாக்குதலும் அந்த ராஜா பூனையை பின்வாங்க செஞ்சது. இறுதியில அந்த சண்டையோட போராட்டத்துல ஒரு மாபெரும் முழக்கம் அந்த ராஜா பூனையோட வார துண்டா போயிடுது. அதை பார்த்துட்டு அந்த ராஜா பூனைக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல, பின்னோக்கி தடுமாறி விழுந்துருச்சு. இல்ல இப்படி நடத்திருக்க கூடாது, என்னோட சக்தி என்னோட வால் அப்படின்னு இவன் புலம்புற நேரத்துல ஹீரோ வேக வேகமா போய் சும்மாவை காப்பாத்தி அவனோட கட்டை அவுத்துட்டுறான். அப்போ சுமோ ஆனந்த கண்ணீரோட சொல்றான், நண்பா வந்துட்டியா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், என்னோட நம்பிக்கை வீண் போகல பாத்தியா அப்படின்னு. சரி இருக்கட்டும், அது என்னோட கடமை, எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ஜிம்போவை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. தென் படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு வழிய விஷயம் தெரிஞ்சு ஷோகன் அந்த இடத்துக்கு வராரு. அப்பதான் அங்க ரெண்டாவது ட்விஸ்ட், அந்த ஷோகன் வேற யாரும் இல்ல, ஜிம்போவோட பிளாஷ்பேக்ல ஒருத்தரோட பர்த்டே பார்ட்டியை கலவரம் பண்ணாருல்ல, அவரோட நெருங்கின நண்பனோட பையன் தான் இந்த ஷோகன் அப்படின்ற விஷயம் கடைசியில் அவருக்கும் தெரிய வந்தது இல்லாம ஷோகனுக்கும் தெரிய வர இவ்வளவு நாளா அந்த ராஜா போனோ ஷோகன் கிட்ட மறைச்சு வேஷம் போட்டுட்டு இருந்த மொத்த சதி திட்டத்தையும் ஜிம்போ ஷோகன் கிட்ட எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது கூட ஆதாரமா அந்த ராஜா பூனையோட ஆலோசகரா இருந்த பூனையும்
ஜிம்போ சொன்ன அத்தனையும் உண்மைதான். சுயநலத்துக்காக இவரோட புத்தி ரொம்ப மாறிடுச்சு. இதுதான் நடந்த உண்மைன்னு எடுத்து சொன்னதும் அந்த ராஜா பூனைக்கு ஷோகன் தண்டனை கொடுத்துட்றாரு. அப்புறம் இத்தனை நாளா அந்த கிராமத்து மக்களுக்கு உதவியா இருந்த ஹீரோவை ஈவன் அவன் ஒரு நாயா இருந்துமே ஜிம்போ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக அவங்க கிராமத்தை பாதுகாக்க போற உண்மையான வீரனாவும் சாமுராயாவும் அறிவிச்சிடுறாங்க. ஸோ இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸ் எல்லாம் சந்திக்கிறேன். Until then, bye bye. Don't forget to subscribe channel. Was on voice over. See you guys.